இறைவனின் சீடர்களாக இருந்து அந்த இறைவனின் பேரருள் சக்தியினால் பல்வேறு அற்புதங்களை செய்து மக்கள் தங்கள் துன்பக் கடலில் இருந்து மீண்டு வர பேருதவி செய்த சிலர் இறைவனாகவே வணங்கப்படுவார்கள் என்பது உண்மை. இறைவனின் ஆற்றல், புனிதரின் தோழமை, பக்தர்களின் நம்பிக்கை, இந்த அடித்தளத்தில்தான் எந்த திருத்தலமும் உருவாகிறது. அந்த வகையில் ஆன்மீக காலச்சுவடு என்ற இந்த வரிசையில் இன்று நாம் காணப்போவது புளியம்பட்டி திருத்தலம் ஆகும். புளியம்பட்டிக்கு வாருங்கடி, பொதுமைகளை பாருங்கடி, பூலோகமெங்கும் புகழ் பரப்பும் அந்தோணியார பாருங்கடி, அந்தோணியார பாருங்கடி. புளியம்பட்டிக்கு வாருங்கய்யா, புதுமைகளை பாருங்கய்யா, பூலோகமெங்கும் புகழ் பரப்பும் அந்தோணியார. தென்னகத்து பதுவை என்ற தனி சிறப்போடு தெய்வ ஆற்றல் விளங்கும் திருத்தலங்களில் தலையாயது புளியம்பட்டி திருத்தலமாகும். புனித அந்தோணியார் ஆலயம் இங்கு புகழ்பெற்று விளங்குகிறது. புளியநகர் திருத்தலத்தில் மாண்புமிகு அரியணையில் இரக்கத்துடன் எழுந்தருளியிருக்கிற தூய அந்தோணியாரே, உலகில் எங்கள் அடைக்கலமும் ஆதரவும் நீரல்லவோ என்று முழு நம்பிக்கையுடன் வருகிற பக்தர்களுக்கு அவர்களது மனச்சுமை, நோய், பிரச்சனைகள் இவற்றை தீர்த்து வைத்து அருளை பொழிகின்ற தூய அந்தோணியார் ஆலயத்திற்கு இதோ உங்களை அழைத்துச் செல்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி மணியாச்சி ரயில் பாதையில் நாரைக்கிணறு ரயில் நிலையத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருத்தலம். நெல்லையிலிருந்து சீவலப்பேரி கங்கை கொண்டான் வழியாகவும், தூத்துக்குடியிலிருந்து ஓட்டப்பிடாரம் தெய்வச்செயல்புரம் வழியாகவும் இத்திருத்தலத்திற்கு பேருந்தில் செல்லலாம். மேலும் பாளையங்கோட்டையிலிருந்து சவலாப்பேரி என்ற ஊர் வழியாகவும் செல்லலாம். புளியம்பட்டி மிகச்சிறிய கிராமம். அறிவியல் தெளிவோ, தொழில்நுட்ப வளர்ச்சியோ, இன்ப சுற்றுலாவிற்கான ஈர்ப்புகளோ எல்லளவும் இல்லாத இந்த வறண்ட பகுதியில் கண்ட இடமெல்லாம் வேலிக்கருவை முற்கள் காடாக மண்டி கிடக்கும் பகுதியில்தான் இத்திருத்தலம் உள்ளது. இதோ ஆலயத்திற்குள் செல்கிறோம். ஆலயத்திற்குள் பெரிய கோவில், தியான மண்டபம், ஆராதனை ஆலயம், புதுமை புனித சாட்சி அறை, கல்வாரி கெபி, புதுமை கிணறு, புனித பொருள் அங்காடி என்று பல பிரிவுகளாக பரந்து விரிந்து உள்ளது இந்த ஆலயம். இதோ பெரிய கோவிலுக்குள் நுழைகிறோம். வரிசைக்கு 8 தூண்கள் வீதம் இருபுறமும் 16 தூண்கள் கொண்ட நீண்ட மண்டபம் உள்ளது. மேலே வளைந்த கூரை. கல் தூண்களுக்கு மேலே உச்சியில் அந்தோணியார் செய்த 13 அற்புதங்கள் சிற்ப ஓவியங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. எழில்மிகு தோற்றத்தோடும் பொலிவு பெற்று விளங்கும் இம்மண்டபத்தில் புனித அந்தோணியார் கொலுவிற்றிருக்கும் புதுமை பீடம் மூல பீடமாகும். குழந்தை இயேசுவை கைகளில் தூக்கியபடி அற்புதமாக பீடத்தில் காட்சியளிக்கிறார் புனித அந்தோணியார். அவருக்கு கீழே உள்ள பீடத்தில் இயேசு சிலுவை காட்சி அற்புதமாக உள்ளது. பீடத்தின் இடது பக்கம் ஆதிகால கோவிலில் வைத்து வழிபட்ட புனித அந்தோணியார் சொரூபம் உள்ளது. இதற்கு முன்பாக பலர் மெழுகுவர்த்தி ஏற்றி அதற்குரிய ஸ்டாண்டில் நிறுத்தி வழிபடுகிறார்கள். இந்த பீடத்தின் கீழே